நான் ஜானகி அம்மா வீட்ல இருந்து பிரியா பேசுறேன். அவங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மறுபடியும் அட்டாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? டோன்ட் வரி, நான் உடனே புறப்பட்டு வர்றேன். எல்லாரும் வெளியே போயிடலாம். டாக்டர், நான் மட்டும் இங்க இருக்கலாமா? வேண்டாமா, ஜானகி மறுபடியும் எழுந்திருக்க இன்னொரு 10 மணி நேரமாவது ஆகும். வாங்க போலாம். டாக்டர், அக்காவுக்கு இப்ப குணமாயிடும்ல? முன்ன நடந்த மாதிரி எதுவும் ஆயிடாதே? இப்ப எந்த முடிவும் எடுக்க முடியாதுமா. ஜானகிக்கு சுயநினைவு வந்து அவ எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து தான் எதுவுமே சொல்ல முடியும். எப்படியாவது அக்காவை குணப்படுத்துறீங்க டாக்டர். இல்லன்னா இவ்வளவுக்கும் காரணம் நான் தானே. என் மனசாட்சி வாழ்நாள் பூரா என்ன சாகடிச்சுக்கிட்டே இருக்கும். பைத்தியகாரத்தனமா பேசாத விஜய், இதுல ஓட்டப்பு எதுவுமே இல்லை. பயப்படாதீங்க, எல்லாரும் தைரியமா இருங்க. சுயநினைவு திரும்பும் போது ஜானகி நார்மலா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் அப்புறம் போன் பண்ணுங்க, நான் வர்றேன். இனிமே நான் இங்க இருக்க போறதில்ல. நாளை காலையில அப்பாவோட சேர்ந்து நான் ஊருக்கு போயிடுறேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில யாரை எப்படி சமாதானம் பண்றதுன்னு எனக்கு தெரியல. திருட்டுத்தனமா அவன் தாலி கட்டி நான் அவனை மனைவியாக்கிட்டேன். எதுக்காக அப்படி புலம்புறேன்? அக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. நீயே வந்த அக்கா, என்ன கொலை பண்ணத்தானே வந்த? இந்த வீட்டுல எல்லாருமே கேட்டாங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.